தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லா அண்ட் எத்திக்ஸ். இது வந்து யாருக்குன்னா CMA இன்டர் படிக்கிற பசங்களுக்காக பேப்பர் நம்பர் 5 லாஸ் அண்ட் எத்திக்ஸில் Part-1 பார்க்க போகிறோம். சூப்பர் ஃபாஸ்ட் மேரத்தான் அப்படிங்கிற ஒரு மொத்தம் டோட்டல் 5 பார்ட்டுக்குள்ளே A to Z எல்லாம் கவர் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இம்பார்ட்டன்ட் மட்டும் கவர் பண்ண போகிறோம். அதில் இன்றைக்கி Part-1 பார்க்க போகிறோம். இதிலேருந்து 2 7 மார்க்கு கம்பல்சரி கேட்டுருவாங்க. இது நீங்கள் படித்தா நான் கேரண்டி தரேன். இதை படித்தா 2 7 மார்க் நீங்கள் சூப்பராக எழுதிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா பொசிஷன் ஆஃப் மைனர்ஸ் அக்ரிமெண்ட். அதாவது மைனர் இருப்பார். யாரெல்லாம் பிலோ 18 அவங்கெல்லாம் மைனர்னு சொல்லுவாங்க. அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டால் அதில் அவங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான கேள்வி. இது முக்கியமான கேள்வி. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ராஜராஜன் ஸ்டடியிங் BA இங்கிலீஷ் அட் வேலூர் காலேஜ். அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்கள். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா RRBAEV. ஹீ இஸ் ஏ ஸ்டூடெண்ட். மைனர். மைனருக்கும் இந்த இதுக்கும் ராஜராஜன் இந்த லைனுக்கும் லிங்க் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது? R. ஃபஸ்ட் லெட்டர் என்னது? Rனா பாசிங்க. டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் டிஸ் நாட் அப்ளை அகேன்ஸ்ட் மைனர். அதாவது என்னென்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் மைனருக்கு அகேன்ஸ்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. ரெண்டாவது என்னது? மறுபடியும் R. நோ ரெக்டிஃபிகேஷன் ஆன் அட்டைனிங் மெஜாரிட்டி. மேஜர் கேனாட் ரெக்டிஃபை அக்ரிமெண்ட். அதாவது ரெக்டிஃபைனானது திருத்தம். மைனர் வந்து அக்ரிமெண்ட்டை திருத்த முடியாது. அடுத்து மூணாவது என்னது? B. கான்ட்ராக்ட் பெனிஃபிஷியல் டு மைனர். ஏன்னா அவர் தான் மைனரு. ஏன்னா கொஞ்சம் மேஜர் பெனிஃபிட்ஸ் வந்து அவருக்கு தான் அதில் இருக்குது. மற்ற கூட்டாளிகள் மற்ற பார்ட்னர்ஸை விட மைனருக்கு பெனிஃபிஷியல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து V. அண்ட் மைனர் அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு. வாய்டு அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம கான்ட்ராக்ட் படிக்கும்போது படிப்போம். அதில் மைனர் அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு. அவ்வளோதான். E ஈக்குவல் டு த லா ஆஃப் எஸ்டாப்பல்ஸ் டஸ் நாட் அப்ளை மைனர். த லாஸ் ஆஃப் எஸ்டாப்பல் அப்படின்னு ஒரு இது. எஸ்டாப்பல்னால் தடுக்கிறது. அது வந்து இவங்களுக்கு அப்ளை ஆகாது. அடுத்து A. அண்ட் மைனர் இஸ் அன் ஏஜென்ட். ஏன்னா என்னது? ஏஜென்ட். மைனர் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி கருதப்படுகிறார். மைனர் நாட் லயபிள் டு த கான்ட்ராக்ட். மைனர் வந்து நாட் லயபிள் டு த கான்ட்ராக்ட். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த ஃபஸ்ட் லெட்டர் ஷார்ட்கட் என்னன்னா ராஜராஜன் ஸ்டடியிங் BA இங்கிலீஷ் அட் வேலூர் காலேஜ். அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு நீங்கள் அப்படியே இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். அடுத்து குவாசி கான்ட்ராக்ட். குவாசி கான்ட்ராக்ட்னா என்ன? இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். நோ ஆஃபர் நோ அக்செப்டன்ஸ். இட் இஸ் டியூட்டி நாட் அன் அக்ரிமெண்ட். இட் இஸ் டியூட்டி நாட் அன் அக்ரிமெண்ட். கான்ட்ராக்ட் கிரியேட்டட் பை நேச்சர் லவ் ஆர் அஃபெக்ஷன். அவ்வளோதான். புரிஞ்சா உங்களுக்கு? கீழே பாருங்க. இதில் டைப்ஸ் என்னென்னு இருக்குன்னா அது மறுபடியும் ஷார்ட்கட் என்னென்னா நாகராஜ் அண்ட் ராம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இருவரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஷார்ட்கட். இதை மட்டும் நீங்கள் குவாசினா என்னது? நாகராஜ் அண்ட் ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்கள். NRROT. அவ்வளோதான். திங்கில் ஃபஸ்ட் லெட்டர் T வருது. அதுதான் NRROT. இப்போ பாருங்கள். என்னனால என்னது? நெசசரிஸ். கிளைம் ஃபார் நெசசரி சப்ளை டு இன்கேப்பபிள் பர்சன். நெசசரிஸ்னால் என்னது? அடிப்படை தேவைகள். எனி பர்சன் ஹூ ஹேஸ் ஃபர்னிச்சர் சப்ளைஸ் டு என்டைட்டில் டு பி ரீம்ஸ் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இன்கேப்பபிள் பர்சன். அப்படின்னா என்னென்னா நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மீனிங் என்னென்னா இப்போ நீங்கள் உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார். இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட பின்னு ஒருத்தர் வந்து அவருக்கு சொந்தக்காரராக இருக்கார். ஏக்கு வந்து கைகால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. உட்கார்ந்த இடத்துல தான் இருப்பார். பி வந்து ஏக்கு தேவையான சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 10 வருஷம் கொடுத்துட்டு 11ஆவது வருஷம் அவருக்கு செலவு பண்ண டோட்டல் கணக்கையும் அந்த அமௌண்ட்டை இன்கேப்பபிள் பர்சன் இருக்கார்ல அவருடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து அவர் எடுத்துக்கலாம். இது வந்து நோ கான்ட்ராக்ட் நோ அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் இது நேச்சராக க்ரியேட் ஆகுது. இது வந்து அடுத்து R. ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் பேயிங் மணி டியூ பை அனதர். ரீஇம்பர்ஸ்மெண்ட்னா என்னது? ஒரு எக்ஸ்பென்சஸை செலவு பண்ணிவிட்டு திரும்ப அதை அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறது தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட். R ஈக்குவல் டு ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஓகேவா? அடுத்து இன்னொரு R ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபைண்டர் குட்ஸ். இப்போ உங்களுக்கு கீழே போகிறீங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சு. உங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா எ பர்சன் ஹூ ஃபைண்ட்ஸ் குட்ஸ் பிலாங்கிங் டு அனதர் அண்ட் டேக் தம் இன் டு கஸ்டடி இஸ் சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் எ பெய்லி. அதாவது என்னென்னா கீழே கிடங்கு எடுக்கீங்க ஒரு கோல்ட் செயின். அதை எடுத்து உங்கள் கஸ்டடியில் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? பெய்லின்னு ஒருத்தர் இருப்பாரா? பெயில்மெண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட். அதில் பெய்லிக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் இருக்கோ அதுதான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து ஓ ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்களா? obligation of person enjoying benefit of non-gratuitous act
அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா, இது மட்டும் அப்படியே லைட்டாக மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அடுத்து டி, திங்க் பண்ணுவாங்க. டி liability of person to whom money is paid or thing delivered by mistake or under coercion must repay and return it. ஏதாவது தப்பாக டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா மஸ்ட்டு காசை வாங்கிட்டு தப்பாக டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா காசை திரும்பி கொடுத்துடணும், பொருளை திரும்பி வாங்கிக்கணும். நீங்கள் இதை தான் வாங்கி ஆகணும், கட்டாயப்படுத்தக்கூடாது. ஓகேவா, அவ்வளோதாங்க. இது எழுதுனால 7 மார்க் அப்படியே போட்டுருவாங்க. ஓவர்வியூ. என்ஆர்ஆர் ஓடி இருக்கா, என் ஈக்குவல் டு நெசசரிஸ், ஆர் ஈக்குவல் டு ரீஇம்பர்ஸ்மெண்ட்டு, ஆர் ஈக்குவல் டு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓ ஈக்குவல் டு அப்ளிகேஷன், டி ஈக்குவல் டு திங்க் டெலிவர் பை மிஸ்டேக். அவ்வளோதான். இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் படித்தாலே அதை எழுதிடலாம். அவ்வளோதாங்க. அடுத்து வாங்க, அடுத்து பார்த்துடலாமா? அடுத்து பாருங்கள், மோட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கான்ட்ராக்ட். மோட்னா எத்தனை டைப்பாக கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ்னா அது முடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள். இது என்னென்னா ஷார்ட்கட் பாருங்கள். ஏபி டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் ஓகே, ஏபிங்கிற 2 டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ரேஷன் ஓகே, சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்சார்ஜ் பழனி அண்டு லதா 2 பேரையும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இந்த ஷார்ட்கட் வச்சே நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஏபிஓபிஎல், ஏபிஓபிஎல். அவ்வளோதான். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னது ஏ, டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட்டு, அக்ரிமெண்ட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறது. ரெண்டாவது என்னது பி, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டு. மூணானது ஆப்ரேஷன் பை லா. அடுத்து என்னது, நாலாவது என்னது இம்போசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், பி, பெர்ஃபார்மன்ஸ். பழனி இருக்காங்களா, பெர்ஃபார்மன்ஸு. அடுத்து லதா, லேப்ஸ் ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அது கீழே உள்ள பாயிண்ட்ஸ் நீங்களே வாட்ச் பாருங்கள். வெரி சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அந்த கொஸ்டின் எழுதிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்து பாருங்கள், இது ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இ கான்ட்ராக்ட்ஸ். இ கான்ட்ராக்ட்ஸ்னால் என்னது, எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட்ஸ், பேப்பர்லெஸ் கான்ட்ராக்ட்ஸ், இட் கால் இ கான்ட்ராக்ட். இந்த 2 பாயிண்ட் எழுதுங்க, அவ்வளோதான். இ கான்ட்ராக்ட்ஸ்க்கான இன்ட்ரோ முடிஞ்சு. அடுத்து ரெக்யூர்மெண்ட் ஆர் எலமெண்ட்ஸ். நார்மல் கான்ட்ராக்ட்டுக்கு என்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஆஃபர் டு பி மேடு, ஆஃபர் அக்செப்டடு, ஆஃபர் இருக்கணும், ஆஃபர் அக்செப்ட் ஆகிருக்கணும், லாஃபுல் கன்சிடரேஷனாக இருக்கணும், லீகாலிட்டி ஆஃப் அப்ஜெக்டாக இருக்கணும், கான்ட்ராக்ட் மஸ்ட் பி லாஃபுல். இந்த 3 ஒரே மாதிரி, லாஃபுல் லீகாலிட்டி. லாஸ்ட்டு பாருங்கள், தெர் மஸ்ட் பி செர்டைனிட்டி. செர்டைனிட்டினா ஒரு உறுதித்தன்மை உள்ளதாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த 6 பாயிண்ட் படிங்க. நார்மல் கான்ட்ராக்டுக்கான எலமெண்ட்ஸும் இதுதான். ஓகேவா, அப்படி கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதிடணும். அடுத்து கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். கண்டிஞ்சன்ட்னா என்னது, ஒரு நடக்க முடியாத ஒரு செயல், நடக்கும் நடக்காதுன்னு தெரியாது. பாருங்கள், இட் ரெவர்ஸ் எ கான்ட்ராக்ட் டு டூ ஆர் நாட் டு டூ சம்திங். நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இஃப் சம் ஈவெண்ட் டூஸ் ஆர் டஸ் நாட் ஹேப்பன். அதே தாங்க, நடக்கலாம், நடக்காமல் போகலாம். எக்ஸாம்பிள் என்னது, இன்சூரன்ஸு. இப்போ ஒருத்தர் இன்சூரன்ஸ், ஒரு ஃபயருக்குன்னு இன்சூரன்ஸ் வச்சுருக்காருன்னா அந்த இடத்துல ஃபயர் நடந்தால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை நடக்காமலும் போகலாம். இண்டெம்னிட்டி, குவாரண்டி. அதே தான், குவாரண்டி கொடுக்குறீங்க நீங்கள். ஒருத்தர் எனக்கு கடன் கொடுங்க, இவன் கொடுக்கலாம், நான் தர்றேன் அப்படின்னு. அவன் கடனை கொடுக்காமலும் போகலாம், கொடுக்கலாம். அவ்வளோதாங்க கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். அடுத்து பாருங்கள், கொயர்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் கொயர்ஷன். கொயர்ஷன்னா என்ன மீனிங், எனி ஆக்ட் ஃபர்பிடன் பை இந்தியன் பீனல் கோட். ஃபர்பிடன்னா மறக்கிறது. இந்தியன் பீனல் கோட், ஐபிசி செக்ஷன் சொல்லுவாங்களா லாயர்ஸ்லாம், அதுதான். அந்த இந்தியன் பீனல் கோடை ஏதாவது மறந்து நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது கொயர்ஷன் சொல்லுவோம். ரெண்டாவது என்னது, த்ரெட்டனிங் இஸ் கால்டு கொயர்ஷன். த்ரெட்டனிங்னா என்னது, மிரட்டுறது, கடத்தி வச்சுட்டு மிரட்டுறது, எக்ஸெட்ரா அந்த மாதிரி நம்ம படங்களில் பார்த்துருப்போம். அதுதான் த்ரெட்டனிங். அதுக்கு பேர் தான் கொயர்ஷன். அதோட எஃபெக்ட் என்ன, எஃபெக்ட் என்ன, பிஹெச்ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, பிஹெச்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பிஹெச்டி, ப்ராசிக்யூஷன், ஹை ப்ரைஸ் அண்ட் ஹை ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எ த்ரெட் டு கமிட் சூசைடு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாசித்த உடனேயே. ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அடுத்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னது, அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். என்னது, அதிகார துஷ்பிரயோகம். இப்போ பாருங்கள், அடுத்து இது என்னென்னு பாருங்கள். ஒன் பார்ட்டி டாமினேட் அனதர் பார்ட்டி இஸ் கால்டு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். டாமினேட்னா என்னது, அவரை வந்து மிரட்டி இது பண்ணி வைக்கிறது. அது பேர் தான் டாமினேட் பண்ணுறாதான். என்ன டாமினேட் பண்ணாதான் சொல்லுவாங்களா, மட்டம் தட்டி அவரை இது பண்ணுறது. ரெண்டாவது பாயிண்ட்டு, எ பர்சன் டாமினேட் த வில் ஆஃப் அனதர் என்டர் இன்டு த கான்ட்ராக்ட். டாமினேட் பண்ணி வில் எழுத வைக்கிறது. வில்லுன்னா என்னது, உயில். மிரட்டி அவரை மட்டம் தட்டி எழுத வச்சு கான்ட்ராக்ட் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். இந்த 2 பாயிண்ட் எழுதுங்க, முக்கியமாக. டாமினேட்டுன்ற வேர்டு வந்துட்டாலே ஓகே, முக்கியமானது. ஓகேவா, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். எந்தெந்த ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளெல்லாம் இது வரும்னா, பேரண்ட் சைல்டு, டாக்டர் பேஷண்ட்டு, கார்டியன் வார்டு, டெப்டர் கிரெடிட்டர், இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளெல்லாம் நடக்குது. என்னடா இது அப்பா பையன் இல்லாமல் மிரட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளெல்லாம் இந்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும். அடுத்தது பாருங்கள், லாஃபுல் கன்சிடரேஷன்னா என்ன, ரொம்ப சிம்பிள் பாருங்கள். த கன்சிடரேஷன் ஆர் அப்ஜெக்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் இஸ் லாஃபுல். எல்லா அக்ரிமெண்ட்டுமே லாஃபுல் தான்.
ஆனால் அன்லஸ் இந்த கீழே உள்ள 4 மட்டும் லாஃபுல் கிடையாது. என்னென்னா இட் இஸ் பர்பிடன் பை லா. மறத்தல் இட் இஸ் ஃப்ராடுலன், ஏமாற்றுதல். அடுத்து இம்ப்ளேஸ் இன்ஜுரி டு பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி. இன்ஜுரினா எனது காயம் ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு சொத்து. ப்ராப்பர்ட்டினா ஒரு அசட்டு, ஒரு வண்டியை போட்டு உடைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது காயம் ஏற்படுத்துறது. 4வது த கோர்ட் ரிகார்ட்ஸ் இட் இஸ் அன் இம்மாரல். கோர்ட் வந்து இது வந்து சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்கிறது. இந்த 4 மட்டும் லாஃபுல் கிடையாது, மற்ற எல்லாமே லாஃபுல். அவ்வளோதான், சிம்பிளுங்க. அடுத்தது கான்ட்ராக்ட் மேடு வித்தவுட் கன்சிடரேஷன். கான்ட்ராக்ட் மேடு வித்தவுட் கன்சிடரேஷன்னா என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி கூட கேட்கலாம். நீங்கள் கொஸ்டினை நல்லா 2 தடவை 3 தடவை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்படி டேரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க, ஒரு சில டைம் கேஸாக கேட்டு விட்ருவாங்க, நீங்கள் விட்டு வந்துடக்கூடாது. ஓகேவா? பாருங்கள், எ கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட். அவ்வளோதாங்க. கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் என்னது? கன்சிடரேஷன் என்னது? சம்திங் இன் ரிட்டன். நீ ஒன்று எனக்கு ஒன்று கொடுக்குற, நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும். கேஷாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், அவ்வளோதான். அது இல்லாமல் என்ன பண்ணாலும் அது கான்ட்ராக்டே கிடையாதுன்றாங்க. நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட், அவ்வளோதான், சிம்பிள். த கன்சிடரேஷன் ஷுட் பி ஆஃப் சம் வேல்யூ இன் ஐஸ் ஆஃப் லா. கன்சிடரேஷன்றது என்னது? அது ஒரு மதிப்பாக தெரியுது. ஐஸ் ஆஃப் லானா சட்டத்தின் கண்களுக்கு. ஓகேவா? ஈவன் ஸ்மாலஸ்ட் கன்சிடரேஷன் இஸ் சஃபிஷியன்ட் ப்ரொவைடட் இட் காஸ்ட் சம் வேல்யூ. ஒரு சின்ன கன்சிடரேஷனாவது கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அந்த சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் போட்டு. கன்சிடரேஷன் மீன்ஸ் சம்திங் இன் ரிட்டன். அதை படிச்சுங்க, அது மொதல் பாயிண்ட்டாக எழுதிக்கங்க. எனி பர்சன் கெட் சம்திங் ஃப்ரம் ஒன், தட் பர்சன் மஸ்ட் கிவ் சம்திங். அவ்வளோதான். ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தோம்னா திருப்பி ஒன்று கொடுக்கணும். லாஸ்ட்டாக என்ன? நோ கன்சிடரேஷன் ஈக்குவல் டு நோ கான்ட்ராக்ட். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வி. இது ஒரு முக்கியமான கேள்வி. சைலன்ஸ் அமௌண்ட் டு ஃப்ராட் அண்ட் எக்ஸப்ஷன். இது வந்து நாங்கள் எழுதின எக்ஸாம்பிள் நான் கேட்டிருந்தாங்க. 6 மார்க் கேள்வி கேட்டிருந்தாங்க. சரியா? இப்போ 6 மார்க் கிடையாது, எல்லாமே 7 மார்க் தான். இப்போ பார்த்துருங்க. த வில்லிங்னஸ் ஆஃப் எ பர்சன் டு என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட் இஸ் நாட் ஃப்ராட். சைலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ராட்னா ஒருத்தருடைய வில்லிங்னஸ்ன்றது ஆர்வத்தோட கான்ட்ராக்டுக்குள்ளே வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் அது நாட் ஃப்ராடு. அதுக்கு எக்ஸப்ஷன் என்னென்னு பாருங்கள். வென் தர் இஸ் டியூட்டி டு ஸ்பீக் வேர் சைலண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீக். பாருங்கள், அவர் பேசக்கூடியதே சைலண்ட்டாக இருக்கிறது பேசுகிறதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இல்லைன்னா அவருடைய டியூட்டியே பேசுகிறது தான், அவ்வளோதான். இதுதான் எக்ஸப்ஷன்ஸ் ரெண்டும். அடுத்து 2 டைப்ஸ் ஆஃப் கேசஸ் சைலன்ஸ் அமௌண்ட் டு ஃப்ராட். 2 டைப் ஆஃப் கேசஸ் இருக்குது. வேர் தர் இஸ் இன் சேஞ்சஸ் இன் சர்க்கம்ஸ்டன்ஸு. 2வது வென் தர் இஸ் ஹாஃப் ட்ரூத். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஹாஃப் ட்ரூத்னா என்னது? அரை உண்மை. சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் விளைவுகளில் ஏதாவது சேஞ்ச் இருக்கணும். இந்த 2 பாயிண்ட்டும் 2 கேசஸ் ஆஃப் சைலண்ட் அமௌண்ட் டு ஃப்ராடு. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ கான்ட்ராக்ட் ஆக்டில் உள்ள முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்னர்ஷிப் அண்ட் எல்எல்பி. இதில் உள்ள 7 மார்க்ஸு ஒன்று பார்க்க போகிறோம். அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து ஒரு 7 மார்க் வந்துடும், பார்ட்னர்ஷிப் அண்ட் எல்எல்பிலேருந்து ஒரு 7 மார்க் வந்துடும். ஸோ 14 மார்க்கு கன்ஃபார்ம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ரைட்ஸ் ஆஃப் அவுட் கோயிங் பார்ட்னர். ஒரு பார்ட்னர் வெளியே போகிறார், அவரோட ரைட்ஸ் என்ன? ஹி மே நாட். இவர் இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னென்னா வெளியே போகும்போது போனப்புறம் யூஸ் த ஃபேம் ஆஃப் நேம். அந்த ஃபேமோட நேமை யூஸ் பண்ணக்கூடாது. ரெப்ரசன்ட் ஹிம்செல்ஃப் அஸ் கேரிங் ஆன் த பிஸ்னஸ் ஆஃப் த ஃபேம். அப்படின்னா என்னென்னா அவர் தான் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வெளியே போய் அவரை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிடக்கூடாது. ஹிம்செல்ஃப்னா அவரை. ஓகேவா? ரைட்ஸ் என்னென்னா எ பார்ட்னர் டைட் ஆர் சீஸ் டு பி எ பார்ட்னர். அப்படின்னா அவர் செத்துட்டார், இல்லைனா பார்ட்னராக போயிருக்காரு. அப்படின்னா த கண்டினியூங் பார்ட்னர் மஸ்ட் செட்டில் த அவுட் கோயிங் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட். அவுட் கோயிங் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட். அதாவது என்னென்னா கண்டினியூங் பார்ட்னர் இருக்காங்கல்ல, ஒருத்தர் வெளியே போகிறார் இல்லை போயிட்டார் மேலே, அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணணும். அடுத்து 3வது பாயிண்ட், த அவுட் கோயிங் பார்ட்னர் ரெப்ரசன்டேட்டிவ் என்டைல் அட் த ஆப்ஷன். அப்படின்னா அவுட் கோயிங் பார்ட்னர் இறந்துட்டார், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பார்ல, அவரோட லீகல் கெயர் வாரிசு அந்த மாதிரி யாராவது இருப்பாங்கள்ல, அவங்க வந்து என்ன பண்ணலான்னா அந்த 2 பாயிண்ட் பண்ணலாம். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் மேடு ஆஃப் அவுட் கோயிங் பார்ட்னர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது அவருடைய இறந்து போயிட்டாரா, அவருடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து என்னென்ன ப்ராஃபிட் கம்பெனிக்கு ஃபேமுக்கு கிடச்சிருக்கோ அதை வந்து ஈக்குவல் ஷேர் பண்ணிக்கணும். அடுத்து இதில் ஏதாவது ஏதாவது கடன் கொடுத்துருந்தாரு அல்லது ஏதாவது டிஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் 6% ஆஃப் பர் ஆனம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களாக வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது கன்வர்ஷன் ஃப்ரம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இன்டூ எல்எல்பி. சிம்பிளுங்க. இது பாருங்கள், இந்த கன்வெர்ட்னு வந்துட்டாலே சேம் பாயிண்ட் தான் இருக்கும். என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அசட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, ரைட்ஸு, லைபிலிட்டி. இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி அங்கே போடணும், அவ்வளோதான். 2வது கம்பெனி ஹேஸ் டு
அப்ளை வித் த ரிஜிஸ்டர் பை ஃபைலிங் ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ். ரிஜிஸ்டர்கிட்ட இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா அலாங் வித் ஃபீஸ். ஓகேவா? எ ஸ்டேட்மெண்ட் பை ஆல் இட்ஸ் ஷேர் ஹோல்டர், நேம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் கம்பெனி, டேட் என்ன. அவ்வளோதாங்க. புரிஞ்சா? நீங்களே ஒரு வாட்ச் பாருங்கள், புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி அசெட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த 2 டாக்குமெண்ட்ஸையும் எங்கே கொடுத்துட்டு லாஸ்ட்டு ஆஃப்டர் 3வது பாயிண்ட் பாருங்கள். ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபை ஆல் த ப்ரொவிஷன் த ரிஜிஸ்டர் ஷல் கிவ் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்ச பிறகு அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சார்னா கன்வெர்ட் ஆகிரும். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதே தாங்க. அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி இன்டூ எல்எல்பி. அதே மாதிரி தான் இருக்கும். வாட்ச் பாருங்கள். அதே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. கன்வெர்ட்டு பப்ளிக் கம்பெனிலேருந்து அப்படியே அதை எல்எல்பியாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றினாலே சேம் பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் எதை வாட்ச் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். எல்எல்பி ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒன் ஸ்டேட் டு அனதர். ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஆந்திராவிலேருந்து மும்பை போகுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கேன் பாருங்கள். ராஜாஸ் ஃபாதர் ஹேஸ் பென் ஷாப். ராஜாவுடைய அப்பா பென் கடை வச்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் லெட்டர் RFPS அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆர் ரிசொல்யூஷன் ஃபார் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ். ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணணும். அதுக்கு கன்சென்ட்னா என்னது? கன்சென்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ் ஷல் பி ரெக்வயர்ட் ஃபார் சேஞ்ச் அட்ரஸ். ஸோ மஸ்ட் பாஸ் ரிசொல்யூஷன். கன்சென்ட்னா என்னது? ஒப்புதல். எல்லா பார்ட்னருடைய ஒப்புதலும் வேணும், ஒத்துக்கிடணும். அதனால் ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணணும். 2வது F ஃபார்ம் டு பி ஃபில்டு. ஃபார்ம் 15 டு பி ஃபில்டு வித் ரிஜிஸ்டர் வித்தின் 30 days. 15 30 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபார்ம் 15 ஃபில் பண்ணணும். 3வது P பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். பப்ளிஷ் ஏ ஜென்ரல் நோட்டீஸ் இன் டெய்லி நியூஸ் பேப்பர் இன் இங்கிலீஷ் அண்ட் பிரின்சிபல் லாங்குவேஜ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். இப்போ இங்கே கொடுத்தா இங்கே பிரின்சிபல் லாங்குவேஜ் என்னது? தமிழ். இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும், தமிழ்லேயும் கொடுக்கணும். அவ்வளோதாங்க. அடுத்து எஸ் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். கன்சென்ட் ஆஃப் செக்யூர்டு கிரெடிட்டார் செக்யூர் ஃபார் த செக்யூர்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு நம்ம வாங்கியிருந்திருப்போம், அந்த கிரெடிட்டாரோடைய ஒப்புதலும் வேணும். கன்சென்ட் ஆஃப் செக்யூர்டு கிரெடிட்டார் இஸ் ரெக்வயர்டு. அவ்வளோதான். என்னது? RFPS அப்படியாக வச்சுங்க. இந்த ஒரு பேஜ் நீங்கள் இதை கிளியராக எழுதியாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஒன் ஸ்டேட் டு அனதர். இதை கேஸ் ஸ்டடியாக கூட கொடுக்கலாம். ஏதாவது கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போகுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். த பார்ட்னர்ஸ் ஆர் என்டைட்டில் டு ஷேர் ஈக்குவலி இன் ப்ராஃபிட்ஸ். அடுத்து 2வது கான்ட்ரிபியூட் ஈக்குவலி டு லாஸ். ப்ராஃபிட்டையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும், லாஸையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். அதான் 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பெய்டு பை ஒன்லி அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து 4வது பாயிண்ட்டு த பார்ட்னர்ஸ் கிவ் எனி லோன் அமௌண்ட் டு ஃபேம் த பார்ட்னர் ஹவ் ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் 6% per annum. அதே தாங்க. ஏதாவது லோன் கொடுத்துருந்தாருன்னா 6% இன்ட்ரெஸ்ட் அவர் வாங்குறதுக்கு அவர் எலிஜிபிள். அவ்வளோதான். அடுத்து இஸ் த ஆர்டினரி அண்ட் ப்ராப்பர் கண்டக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஆர்டினரியாக ப்ராப்பராக பிஸ்னஸ் நடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். எந்த தவறும் பண்ணாமல் ப்ராப்பராக டே பை டே ரன் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு த பார்ட்னர் ஷல் இன்டெமினிஃபை த ஃபேம். இன்டெமினிஃபைனா அது ஒரு தனி கான்செப்ட். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுறது பார்த்தோமா, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் டிசால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வரும் பார்க்க போகிறோம். பாருங்கள். ACCC ACCC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் லெட்ரு ஏ அக்ரிமெண்ட்டு. அடுத்து என்னது? சி பை கோர்ட்டு. 3வது என்னது? கம்பல்சரி டிசொல்யூஷன். 4வது என்னது? கண்டின்ஜென்சிஸ். ACCC. அந்த ஃபஸ்ட் லெட்டரை நாங்கள் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த டேபிளில். ஃபஸ்ட்டு பை அக்ரிமெண்ட்டு, ஆஃப்டர் கம்ப்ளீட் த ஒர்க்கு. அவ்வளோதான். கம்பல்சரின்னு அடுத்து கோர்ட்டு பை கோர்ட்டு. அவர் அன்சவுண்ட் மைண்டு, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்டு, விதி மீறல், மிஸ்கண்டக்ட், தவறான செயல். இது நீங்கள் வாட்ச் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆல்ரெடி நம்ம படித்தது தான். கண்டின்ஜென்சினா நடக்க முடியாத செயல்கள், அதாவது நடக்கும் இல்லை நடக்காமல் போயிடும். டெத்து, இன்சால்வன்சி, அதர்ஸ். அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு பார்த்துட்டு நீங்களே ரீகால் பண்ணாலே போதும். நீங்கள் அழகாக எழுதிடலாம் எக்ஸாமில். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். லாஸ்ட்டு கேள்வி பாருங்கள். லிக்விடேட்டர் இன் கேஸ் ஆஃப் வேர் த ட்ரிபுனல் ஹேஸ் மேடு எ வைண்ட் அப் ஆர்டர் ஃபார் எல்பி மென்ஷன் லீகல் ப்ரொவிஷன். ட்ரிபுனல்னால் யார்? ஜட்ஜ். ஆக்டிங் அஸ் ஜட்ஜு. கோர்ட்டு கிடையாது, ஆக்டிங் அஸ் ஜட்ஜு. ஏதாவது டிசொல்யூஷன் வைண்ட் அப் பண்ண சொல்கிறாங்கன்னா அது யார் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா எல்எல்பியே சொல்லலாம், அல்லது அதோட பார்ட்னர் சொல்லலாம், அல்லது ரெஜிஸ்ட்ரார் சொல்லலாம், அல்லது செக்யூரிட்டி கிரெடிட்டார் சொல்லலாம், ஆர் எனி அதர் பர்சன் ஆத்தரைஸ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த 4 பேரும் சொல்லலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். இது நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு போதும். உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நான்லாம் இப்படி தான் எழுதி CMA Inter கிளியர் பண்ணேன். ஓகேவா?
பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. பாய்.